யூஸ்டா மாறும். இது மூணாவது ஃபார்ம்ல என்னவா இருக்கலாம்? யாராவது ஐடியா? இது ஏதாவது ஐடியா இருக்கா? யூஸ்டு தான் சார். யூஸ்டா இருக்கும். இது வந்து நம்ம நிறைய பார்ப்போம். அது இது 4 5 ரொம்ப யூசிங் யூசிங் யூசஸ் யூசஸ் யூசஸ். இப்ப லுக் அதே மாதிரி நம்ம பாக்குறப்ப லுக் வந்து லுக்குடா மாறுங்கிறது தெரியும். பாஸ்ட் டென்ஸ். இது என்னவா இருக்கும்? இது ரொம்ப முக்கியம். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லுக்டு சார். லுக்டு தான். லுக்டு. இப்ப இது வந்து லுக்கிங், அப்புறம் லுக்ஸ் 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 ரைட். அண்டர்ஸ்டாண்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, நல்லா கவனிங்க. இந்த அண்டர்ஸ்டாண்ட் என்னவா மாறலாம்? அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டுட்டா மாறிடலாம். ரைட், அண்டர்ஸ்டுட்டா மாறிடலாம். எகைன் இதுவும் அண்டர்ஸ்டுட்டா தான் இருக்கும். இது ஒண்ணு நம்ம தமிழ் படுத்துறப்ப இன்னும் தெளிவா புரியும். ஆங்கிலம் அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்ட்ஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஹியர் யூ கோ. இந்த பாயிண்ட்ல வந்து இந்த பாருங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிந்து கொள்கிறேன், நான் புரிந்து கொள்கிறேன். இதுல வந்து 5 ஃபார்ம் 5 இருக்குன்னு தெரியும், நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஒண்ணே ஒன்று மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். புரிந்து கொள்கிறேன். இங்க இது புரிந்து கொள்கிறேன்னா இங்க என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? புரிந்து கொண்டேன். புரிந்து கொண்டேன். வெரி குட், வெரி குட். இந்த மூணாவதுக்கு என்ன? இந்த ஸ்கிரீன்ல உள்ள தமிழை வச்சு அந்த தமிழுக்கு மாத்திடலாம். புரிந்து கொள்கிறேன், புரிந்து கொண்டு, புரிந்து 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 கொண்டு, புரிந்து கொண்டு. இது இப்ப 2 கொண்டு வருதா? 2 கொண்டு வருதா? கன்ஃபியூஸ் ஆகுதா? ஒண்ணும் இல்ல. இந்த கன்ஃபியூஷன் எப்படி தெரியுமா இது பண்ணலாம்? வெறும் ஸ்டாண்ட மட்டும் எடுப்போம். ஸ்டாண்டுனா நிற்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நிற்கிறேன். இது வந்து ஸ்டூடா மாதிரிதான். ஆமா சார். ஸ்டூட்னா தமிழ்ல நின்றேன். நின்றேன். இப்ப இதுவும் ஸ்டூடாவே இருக்குமா? ஆனா தமிழ்ல மாத்துறப்ப இது முற்றுப்பெறாத. நிற்கிறேன், நின்றேன். இங்க நின்று 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 நின்று. இங்க ஸ்டாண்டிங். நின்று நின்று கொண்டு நின்று கொண்டு. ஒண்ணும் இல்ல, புரிந்து கொண்டு கொண்டு 2 கொண்டு தான். ஓகே, இது 2 கொண்டு நம்ம சென்டென்ஸ் போடுறப்ப கரெக்டா கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்த்தா, நின்று கொண்டு. இங்க தமிழ் மொத்தமே 3 மீனிங் தான் சொல்லிடலாம். ஸ்கிரீனை பாருங்க, ஸ்கிரீனை பார்த்து சொல்லிடலாம். நிற்கிறான், நிற்கிறாள், ஒரு ஆடியோ அது தெரியல, யாரோடதுன்னு தெரியல. ஆடியோ நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், பேசுறப்ப அன்மியூட் பண்ணிக்கலாம். எஸ், மணிமாறன் சார் டிராவல்ல இருக்காரு. நோ ப்ராப்ளம். அவர் வந்து இது பண்ணிக்கலாம். எதுக்காக இவ்வளவு சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்க பார்க்கணும். இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? எதுக்கு தமிழ்ல இவ்வளவு டீப்பா போறாரு? அவ்வளவு டீப்பா போனா கரெக்டா புரிஞ்சுக்கலாம். எப்ப எந்த காலத்துல என்ன நடக்குது. காலம் தான் எல்லாமே. டைம் தான். டைம் இஸ் எவ்ரிதிங். எவ்ரிதிங் இஸ் டைம். இந்த டைம் தான் verb வந்து. ஸோ இந்த டயத்தை நம்ம வந்து ரொம்ப டீப்பா போக போறோம் நெக்ஸ்ட் 1 or 2 ஹவர்ஸ்ல. இதை வந்து நம்ம ஆக்சுவலா அப்படிதான் கொண்டு வர போறோம். The point is நம்ம இது பண்றப்ப இப்ப இப்படி ஒரு ஆடியோ நான் வந்து இது பண்றேன். எல்லாரும் நீங்க வந்து பேசுறப்ப மட்டும் அன்மியூட் பண்ணிக்கிங்க. ஹியர் யூ கோ. நான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் இதுல சொல்லியிருக்கேன். இப்ப போய் அப்படின்னா நீங்க உடனே அந்த மைண்ட்ல வரணும். போய் நான் நிறைய பேருக்கு அந்த கானோட மீனிங்லாம் தெரியாது. இப்ப நான் வந்து இங்க கோன்னு போடுறேன், ரைட். இங்க வெண்ட் வருது, ரைட். ரொம்ப ஈஸி. இங்க வந்து கான். போய், இந்த போய் கொண்டுங்கிறது கோயிங், கோஸ். எல்லா வேர்புக்கும் நீங்க ஈஸியா பண்ணிட்டு இது வந்து ஈஸியா நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அதுல நிறைய வேர்பு நீங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி வேர்பு வந்து மிஸ் பண்ண வேண்டாம். இப்ப நான் வந்து சொல்றது இது அப்படியே போட்டிருக்கேன். ஈட்,
இங்க 8. eaten. இங்க நம்பர் 2 Sorry. 8 Okay. sir. Ate. இப்ப பாருங்க இங்க Eaten. Eaten. Eating. ஈட்டிங். Eats. இப்ப பாருங்க எவ்வளவு வாக்கியங்கள் நீங்க பண்ணலாம்னு பாருங்க. ஐ ஐ ஈட்னா நான் சாப்பிடுகிறேன், ரைட்? சாப்பிடுகிறேன், சாப்பிட்டேன், சாப்பிட்டு கொண்டு, சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறது. இது 3 மட்டும் நம்ம சொல்றோம். இதுல 8 இருக்குதுங்க. நீங்க விடவே கூடாது. ஏன் தெரியுங்களா? அப்பதான் அந்த ஈட்ஸை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஈட்ஸும் இதுல வந்து ஒரு 5 வருதா போடலாமா? நான் 5 போடுறேன், பிராக்கெட்ல 5 போடுறேன். 5 விதமா இருக்கு. இந்த ஈட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு 3 மீனிங் இருக்கு. உண்மைதான். இந்த 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8 வருதா? இந்த 8 தான் இது. பாருங்க, சாப்பிடுகிறேன், சாப்பிடுகிறோம், சாப்பிடுகிறாய், சாப்பிடுகிறீர்கள், சாப்பிடுகிறார்கள், சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறாள், சாப்பிடுகிறது. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, சாப்பிட்டேன், சாப்பிட்டோம், சாப்பிட்டாய், சாப்பிட்டீர்கள், சாப்பிட்டான், சாப்பிட்டாள், சாப்பிட்டது, சாப்பிட்டார்கள். நல்லா பாத்துக்கீங்க. ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருந்தது. இப்படி இங்கிலீஷ்ல வந்து தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு இப்படி ஒரு வேறுபாடு இருக்கா? அந்த வேறுபாட்டை நீங்கள் உணர வேண்டும். அப்ப நம்ம தாய் தமிழை வந்து கரெக்டா இறுக்கி பிடிச்சுங்க, ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஈஸியா ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் தமிழ் நினைச்சிட்டு நீங்க இங்கிலீஷ்ல பேச மாட்டீங்க, இங்கிலீஷ் நினைச்சிட்டு தமிழ்ல நம்ம பேச முடியாது. சோ இது வந்து அப்படிப்பட்டது ஒண்ணும் இல்லை. நான் பேச பேச அந்த வார்த்தையை போடுறேன் பாருங்க. பேச பேச அந்த வார்த்தையை போடவா? இப்ப போடுறேன், நீங்க கொண்டு வாங்க பார்ப்போம். நான் பேச பேச அந்த வார்த்தை, அந்த பேசுற வார்த்தையை போட்டேன்னா ஸ்பீக் வந்து என்னவா மாறும்? அருமை, ஸ்போக். பாத்தீங்களா? ஸ்போக் வந்து அந்த வீலுக்குள்ள வந்து கம்பியும் ஸ்போக்கும்பாங்க. புரியுதுங்களா? இந்த பேசினேங்கிறது ஸ்போக்கும்பாங்க. அது புரியுதுங்களா நான் என்ன சொன்னேன்னு? ஸ்போக் வந்து வீலுக்கு வந்து சைக்கிள் வீல்ல ஸ்போக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல நிறைய வாட்டி அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்போக். இது என்னங்க? ஸ்போக்கன். இதுக்கு தமிழ்ல இப்ப பார்க்க போறேன், எல்லாத்துக்கும் பார்க்க போறேன். ரொம்ப ஈஸி. ஸ்பீக்கிங். இது வந்து நீங்க சொல்லணும். நீங்க ஒருத்தவங்க பேர் சொன்னது நல்லா இன்டராக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆல்ரைட். பேசுகிறேன். இங்க என்னங்க? பேசுகிறேன் என்ன? பேசினேன். இங்க என்னவா இருக்கு? பேசி. நோட் பண்ணிக்கங்க. இது இங்க பேசிக்கொண்டு. முற்று பெறாத வினை பாருங்க. பேசின்னு முற்று பெறாம இருக்கு பாருங்க. முற்று பெறாத வினை பேசிக்கொண்டு. இங்க பாருங்க, பேசுகிறேன் முற்று பெற்று. நான் பேசுறேன் இப்ப முற்று பெற்று. அவன் பேசுறான் முற்று பெற்று. ஆனா இது 2 முற்று பெறாத வினை. அதனாலதான் இது வந்து ஒரே ஒரு மீனிங் தான். ஆல்ரைட். முற்று பெறாத வினை. சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளா சொன்னா, இது பிரசன்ட் பாஸ்ட்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்பாங்க. நீங்க டெக்னிக்கலா கிராமட்டிக்கல் டேர்ம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் யாருக்காவது வேணும்னா இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பகுதியா தான் இருக்குதான். நம்ம தமிழ்ல வந்து முற்று பெறாத வினைங்கிற மாதிரி பகுதியா இருக்கும், பார்ட்டா தான் இருக்கும், ஃபுல்லா இல்லையா. இது வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ரைட். நவ் ரொம்ப சிம்பிளா இங்க கொண்டு போயிடலாம். இது வந்து வெறும் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் நிகழ்காலம். இது பாஸ்ட் டென்ஸ். இது ஹீ ஷீட்டுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை. இது பிரசன்ட் தான், ஹீ ஷீட்டுக்கு மட்டும் உள்ளது. இது ஐவி யூ தே இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஹீ ஷீட்டுக்கு மட்டும் அது உள்ளது. அவ்வளவுதான். இததான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணாம சிம்பிளா பேசுகிறேன், பேசினேன், பேசிக்கொண்டு, பேசுகிறான். ஸோ அப்படி நம்ம போடலாம். இப்ப போடலாம்னு சொன்னோம். இப்ப வந்து அதை வைக்கலாம்னு சொல்றோம். இப்படி பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. புட். யாருக்காவது தெரியுமா புட்டு என்னவா மாறும்னு? பாஸ்ட்ல புட்டுனா வைக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. புட்டு தான் சார். புட்டு மாறவே மாறாது. சோ இதுவும் புட்டாதான் இருக்க போகுது. சோ இது நமக்கு தெரியும், ஐஎன்ஜி போட போறோம், புட்டிங்னு வரப்போகுது. அது ரொம்ப ஈஸியானது. இப்பதான் நீங்க கரெக்டா வைக்கிறேன். இது என்னங்க? வைத்தேன். இது வைத்து. இது வைத்துக்கொண்டு. வைக்கிறான். 3 மீனிங் தான். வைக்கிறான், வைக்கிறாள், வைக்கிறது. அவ்வளவுதான். நீங்க எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வர்றப்ப 3 மீனிங் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்படி போறது. நல்லா பாத்துங்க. இந்த இடத்துல வைக்கிறப்ப ஒரு 5 மீனிங் இருக்கு.
அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே மைண்ட்ல போய் உட்காந்துரும். இங்க இருக்கிறப்ப 8 மீனிங் இருக்கு. அது 5ன்னு வச்சுங்க. நீங்க வேற எதுவும் போட்டுக்க வேண்டாம். 5, 8, 3. ஆல்ரைட். அது வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு நம்பர் பார்க்குறப்ப உங்களுக்கு மைண்ட்ல வரும். வா வா வா. ஸோ இந்த இடத்துல போட்ட மாதிரி 5, 8 மாதிரி இருக்கு அப்படிங்கிறது மைண்ட்ல வரும். கட்டாயமா வந்து நீங்க யோசிப்பீங்க. திங்க். இது உள்ள தப்பான பாருங்க. இப்ப பாருங்க THOUGHT வந்து இந்த ஃபார்முலேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டு பண்ணீங்கன்னா போதும், படிக்க படிக்க நீங்க வந்து எல்லாமே அட்டாச் பண்ணிட்டீங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாசிக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. நீங்க வாசிப்பு நல்லா இருந்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு அந்நிய மொழி வந்து நமக்கு ஈஸியா கை வந்துடும். லுக் அட் தட். திங்க், தாட், திங்கிங், திங்ஸ். பாருங்க, நினைக்கிறேன், நினைத்தேன், நினைத்து, நினைத்து கொண்டு, நினைக்கிறான், நினைக்கிறது. இது வந்து நீங்க யோசிக்கிறேன்னு போட்டீங்கன்னா, யோசிக்கிறேன், யோசித்தேன், யோசித்து, யோசித்துக் கொண்டு, யோசிக்கிறான். சூப்பர் சூப்பர். நான் வந்து என்னென்ன பேச போறேனோ, என்னென்ன சொல்ல போறேனோ, அது எல்லாத்தையுமே மாத்த போறேன். என்னென்ன சொல்ல போறேனோ பாருங்க, அது எல்லாத்தையுமே இந்த டேபிள்ல கொண்டு வர போறேன். இந்த மேட்ரிக்ஸ்ல கொண்டு வர போறேன். இந்த டெல் வந்து டோல்ட். பாருங்க, சொல்றேன். இதுல 5 இருந்தாலும் நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றேன். சொல்றோம், சொல்றாங்க, சொல்றீங்க. பாத்தீங்களா? இது 8 வந்துருமா டோல்டு. இங்க என்ன வருங்க? டோல்டு தான் சார். டோல்டு. இப்ப ஒரே ஒரு விஷயம் பாருங்க, இங்கேயும் பார்க்க ஒண்ணா இருக்கு. 8 மீனிங்கிறாரு. அதே வார்த்தையை இன்னொரு வாட்டி போட்டு 9வது மீனிங் சொல்றாரு. அதுதான் இங்கிலீஷ். அப்ப டோல்டுங்கிற வார்த்தைக்கு 9 மீனிங் இருக்கா? 9 மீனிங் இருக்கா? இப்ப இந்த தாட்டு வந்து 8 வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. இந்த தாட்டுக்கு வந்து ஒரு மீனிங், வேற மீனிங். இது 9வது மீனிங். ஆனா பார்க்க ஒண்ணா இருக்கு. டோல்டும் நல்லா பாருங்க 8ஆ இருக்கு. அந்த மீனிங்கையும் இப்ப பார்த்துடலாம். டோல்டுக்கு அந்த வார்த்தை எக்ஸாக்டா 9 மீனிங் இருக்கு. அப்ப 8 + 1 9 இருக்கு. பாருங்க, சொன்னேன், சொன்னோம், சொன்ன, சொன்னீங்க, சொன்னா, சொன்னா, சொன்னது, சொன்னாங்க. அதே மாதிரி இதுக்கு என்ன அர்த்தங்க? இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? சொல்லி. அவ்வளவுதான். டெல்லிங், சொல்லிக்கொண்டு. அருமை அருமை அருமை. டெல்ஸ், சொல்கிறது. இது சிம்பிளான, நீங்க சிம்பிளா நினைக்க வேண்டாம். இதுல வந்து அடிச்சு உதறணும். நீங்க எத்தனை வார்த்தைக்கு மீனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இப்ப ஒண்ணுத்துக்கும் அப்படிதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ஏன்னா இங்கிலீஷ்ல வெறும் 26 லெட்டர் தான், ரைட்? இந்த 26 லெட்டர்ல வச்சுட்டு ஒரே வார்த்தைக்கு அவங்க மல்டிபிள் மீனிங் கொண்டு வரணும். 7 மீனிங் 8 மீனிங் கொண்டு வரணும். ஏன்னா தமிழ்ல 240 10 மடங்கு வார்த்தைகள், எழுத்துக்கள் அதிகம். 10 மடங்கு எழுத்துக்கள்னா ஆட்டோமேட்டிக்கா வேர்ட்ஸ் அதிகம். இதுல வேர்ட்ஸ் குறைச்ச, இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் குறைச்ச. நீங்க 2 லட்சம் வேர்ட்ஸ் நீங்க போடுறீங்கன்னா, தமிழ்ல 8 லட்சம் வார்த்தை இருக்குன்னா, இங்கிலீஷ்ல 2 லட்சம் வார்த்தை, ஒரு 4 மடங்கு 5 மடங்கு குறைச்ச. ஏன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு எழுத்து அதிகம் தமிழ்ல. இப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப புரிஞ்சுக்கணும் போட்டோமா? அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அது ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். சொல்லலாமா, சொல்லிடலாம். செட். பாருங்க, 8 1 9 மீனிங் வருது பாருங்க. செட், இப்ப சொல்றது, இது சொல்றதுதான், ஒண்ணும் இது இல்ல. இது சொல்றது, இது பேசுறது, சொல்றது. இப்ப சொல்றேன், ஐ சே, நான் சொல்றேன். சொன்னேன், சொல்லிக்கொண்டு, சொல்லுது. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அந்த வார்த்தையை நான் ஸ்பீக் போட்டேன். டெல். இப்ப பேசுறது, ஸ்பீக் வந்து இப்ப பாருங்க, ஸ்பீக்னா அபிஷியலா பேசுறது, நார்மலா பேசுறது, ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறீங்க, டாக். டாக். பாருங்க, பேசுகிறேன். இது ஒரு 5 மீனிங் இருந்தாலும் முதல் மீனிங் நம்ம சொல்றோம் டாக்.
பேசினேன் ஒரு 8 மீனிங். இங்கேயும் பாருங்க அதே டாக் 9வது மீனிங் பேசி, டாக்கிங், டாக்ஸ். இது Talk. ரைட், இதை எழுதிக்கிங்க. குயிக்கா நீங்க எழுதிங்க. இந்த 8 1 போட்டுட்டு நீங்க வீட்டுல போய் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வாக்கியத்துல ஒன்னொன்னுத்தையும் வச்சு பேசுறப்பையும் நம்ம எழுதுறப்பையும் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிடும். ரொம்ப ஈஸியாக. எதுக்கு இவ்வளவு தூரம் இவர் சொல்றாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த 5 வார்த்தையும் முக்கியம். உடனே வாக்கியத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை இங்க எழுதுவோம், சில வார்த்தைகளை நம்ம இங்க எழுதுவோம். அப்படியே சொல்லிட்டு போயிடலாம் நீங்க. ரைட்? wrote, written. Wow. Wrote, written, writing, Writing. writes. Right. சூப்பர். இது ரொம்ப ஈஸிங்க. நீங்க அப்படியே குயிக்கா நோட்ஸ் எடுத்துக்கலாம். எழுதுகிறேன், எழுதினேன், எழுதி கொண்டு, எழுதுகிறான். முழுசா சொல்லணும்னா நல்லா பாருங்க. எழுதுகிறேன், எழுதுகிறோம், எழுதுகிறாய், எழுதுகிறீர்கள், எழுதினான், எழுதினாள், எழுதியது, எழுதினார்கள். ரைட்? அதுல இந்த எழுதுகிறான், எழுதுகிறத தவிர பாக்கி 5 வந்துடும். ஸோ இந்த 5ங்கிறது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 எழுதுகிறேன், எழுதுகிறோம், எழுதுகிறாய், எழுதுகிறீர்கள், எழுதுகிறார்கள், அவ்வளவுதான். சோ இப்ப எழுதினேன்னு வர்றப்ப நீங்க கரெக்டா மாத்திக்கிறீங்க. ரைட்? இந்த ரிட்டர்ன் ரைட்டிங்கும் வெறும் ஒவ்வொரு இடத்துல தான் வரப்போகுது. இந்த ரிட்டர்ன் மாறுது பாத்தீங்களா? சோ நீங்க படிக்கிறதா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம். பாருங்க, படிக்கிறது ரீட், படிக்கிறது ரீடை வந்து ரெட்னு இங்க படிக்கணும். ஆனா எழுதுறப்ப READன்னு எழுதணும். ரீட், ரெட். அதே மாதிரி இங்கேயும் ரெட்னு தான் படிக்கணும். ஆனா எழுதுறப்ப READன்னு எழுதணும். இது அடிப்படையான விஷயம் தான், உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா தமிழ்ல பாருங்க, தமிழ்ல யாராவது சொல்றீங்களா? கர்சரை வைக்கிறேன், தமிழ்ல சொல்லுங்க. ரீட். கர்சரை வைக்கிறேன், எழுதுகிறேன். இந்த எழுதுகிறேன்னு ஒண்ணு சொன்ன போதும், பாக்கி 4 நமக்கு தெரியும். எழுதினேன்னு போன இன்னொரு பாக்கி 7 நமக்கு தெரியும். எழுதினேன் இங்க, எழுதி கொண்டு, இதுதான் நம்ம இன்னைக்கு செகண்ட் பார்ட்ல பார்க்க போறோம். இந்த ரெட் எப்படி, அந்த ரெட் எப்படி வாக்கியத்தில் அமைக்கிறது, எப்ப எழுதுறது, எப்ப பேசுறது, எப்ப எதை சூஸ் பண்றது, எல்லாமே இன்னைக்கு பார்த்துருவோம். ரீடிங், எழுதி கொண்டு, ரீட்ஸ். ஒரே இது ஒண்ணு சொன்ன போதும், எழுதுகிறான், அவ்வளவுதான். எழுதுகிறாலும் எழுதுகிறதும் நம்ம வந்து இன்னும் 2 இருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே அந்த ஒரு நினைப்பு நமக்கு இருக்கணும். இதுல ஒரு 3 இருக்கு. இந்த பொசிஷன்ல ரீட்ஸ்ன்னு வர்றப்ப வேர்புக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்ப நாளைக்கு கிளாஸ்ல ஒண்ணு பாக்குறப்ப இது பாருங்க, இந்த ரீடுங்கிறப்ப அந்த 5 தான் மறவே மாறாது, எதுக்குமே மாறாது. ஸோ இந்த 2 வந்து 8. எழுதுகிறேன், எழுதுகிறோம், எழுதுகிறாய், எழுதுகிறோம், எழுதினாய், எழுதுகிறார், படித்தேன், சூப்பர். படித்தேன், படித்து, படித்துக் கொண்டு, படிக்கிறான், அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், நீங்க லிசன் பண்ணலாம். ரைட்? நீங்க லிசன் பண்ணலாம். ஸ்பீக் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. லிசன் பண்ணீங்கன்னாக்கா நீங்க கேட்கலாம். இப்ப லிசன்ட், எகைன் லிசன்ட். அர்த்தம் தான் வேற, யூசேஜ் தான் வேற, வெவ்வேறு இடத்துல நம்ம போட போறோம். லிசன், listening, லிசனிங், listens. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு குயிக்கா வந்து இதை ஆட் பண்ணிட்டே போறோம். இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, என்னென்னலாம் நம்ம பேசுறோமோ, பேசுறது, ஸ்பீக், டாக், டெல், சே, எழுதுறது, ரைட். நம்ம வந்து அப்படியே அந்த வார்த்தையை கொண்டு வந்து 5 ஃபார்ம்ல எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். ஸோ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்துல இப்போ ஒண்ணு பண்ணலாமா? ஆல்ரைட், லெட்ஸ் டூ திஸ் ஹியர். ஒரே ஒரு விஷயம் பண்ண போறோம். இப்ப நம்ம ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு மேல போயிட்டு இந்த சைடு போயிட்டு வருவோம். இப்ப கம்முன்னு போட்டோம், ஐ கம்முன்னு போட்டோம், நான் வருகிறேன்னு. இப்ப நல்லா பாருங்க, நான் கம்மிங். இப்ப கம்மிங் மட்டும், அது மட்டும் தனியா சொல்லணும். நான் இது வந்து கொண்டு. வந்து கொண்டு. நல்லா பாத்துக்கங்க.